மகிழ்ச்சியான செய்தி. தமிழகத்தினுடைய கடைக்கோடியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகின்ற முக்கியமான தொகுதியிலே ஒன்றாக இருக்கின்றது தளி. அந்த தளியினுடைய வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக நன்கு அறிமுகமான, ஏற்கனவே இந்த பகுதியில் தேர்தலில் போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை காட்டி மற்ற கட்சிகளை விட அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுத்த நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் டாக்டர் நாகேஷ் அவர்கள் இங்கே தாமரை சின்னத்தில் நம் மக்களுக்காக பணிபுரிவதற்காக, கோட்டைக்கு செல்வதற்காக இங்கே வேட்பாளராக கட்சியின் மூலமாக, தேசிய ஜனநாயக கட்சியிலே பாரதிய ஜனதா இயக்கத்தின் மூலமாக தாமரை சின்னத்திலே வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அவர் கடந்த முறையும் பாராளுமன்ற தேர்தலும் பெற்ற வாக்குகளை விட 2 மடங்கு அதிகமாக வாக்குகளை பெற்று எதிர்க்கட்சி வேட்பாளர்களை தோற்கடிக்கின்ற அளவிற்கு இந்த தொகுதியை அவர் வழி நடத்தப் போகிறார். தொகுதி மக்கள் வைத்துக் கொண்டு எங்கே தாமரை என்று தேடி தேடி என்ற தேர்தலில் வாக்குகளை அளிக்க இருக்கிறார்கள். நாகேஷ் என்பது ஒரு மருத்துவர். அவர் நோயாளிகளுக்கு மருத்துவம் மட்டுமல்ல, மக்களுக்கான மருத்துவர் என்ற நிலையை உருவாக்கி இந்த தளி சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாடே தலை தூக்கி பார்க்கின்ற அளவிற்கு உயர்த்துவதற்கு அவரை வேட்பாளராக நியமித்திருக்கின்ற நம்முடைய தலைமைக்கு நன்றி சொல்லி, நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இந்த பணியை மேற்கொண்டு வெற்றி வேட்பாளரை அதிகமான வாக்குகளை வெற்றி பெற செய்வதற்கு முதல் படியாக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அவரை நம்முடைய தொண்டர்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துவதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று என்டிஏ கூட்டணியின் சார்பாக டாக்டர் நாகேஷ்குமார் ஆகிய நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தளி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்காக மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 2026 இன்னி வரைக்கும் நம்ம தளி தொகுதியில் எந்த வளர்ச்சியும் நடக்கல. இந்த ஊரில் 20 வருஷமா ஒரே எம்எல்ஏ இருக்கிறாங்க. 20 வருஷமா தளி தொகுதி எந்த முன்னேற்றமும் அடையல, இன்னும் பின்தங்கியே இருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம மாநிலத்தில் திமுக ஆட்சி கண்டிப்பா அகற்றப்படும். தீய சக்தி திமுக ஆட்சி அகற்றப்படும். கடைசி 5 ஆண்டுகள்ல 6,969 போஸ்கோ கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம ஆட்சிக்காரங்க இப்ப நடத்துற டிஎம்கே காரங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. முதியோர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு தீய ஆட்சி தான் மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தளி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நான் ஒரு மருத்துவராக ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பார்க்கும்போது பேஷண்ட்ஸ் வரும்போது எல்லாரையுமே பார்க்கும்போது அவங்க கிட்ட பண வசதி இல்லை. எல்லாமே இங்க விவசாயிகளா இருக்கிறாங்க. 20 வருஷமா எந்த முன்னேற்றமும் அடையல. அதே நம்ம நாடு பாத்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க 2014 பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நாடு பயங்கர முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. உலகமே நம்மள திரும்பி பார்க்குது. பொருளாதாரத்துல ஆகட்டும், எந்த விஷயத்துல ஆகட்டும், இந்தியா ரொம்ப முன்னேறி இருக்கு. ஆனா நம்ம தளி தொகுதி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா பின்னுக்கு போயிட்டு இருக்கு. மக்கள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவாங்க. இந்த வாட்டி தளி தொகுதியில தாமரை மலர்ந்தே தீரும். இன்னைக்கு பாத்தீங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாட்டி எந்த வில்லேஜுக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும் மக்கள் 75% இந்த வாட்டி பிஜேபி பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வாட்டி கண்டிப்பா தளியில தாமரை மலரும். ஆமா, நிறைய வித்தியாசம் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ இந்த யார் நீங்க பாத்தீங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும், என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும், மாநிலத்துல என்டிஏ ஆட்சி வந்துச்சுன்னா தளி தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ அசம்பிளிக்கு போனாங்கன்னா
తల్లి తొగుదికి வந்து நல்ல நல்ல స్కూల్స్ పేదల భూములు లాక్కుంటున్నాడు అంటే ఎటువంటి దౌర్జన్యాలు చేస్తున్నాడో అర్థం చేసుకోవాలి. దాదాపు 25 క్రిమినల్ కేసులు ఉంటున్న వ్యక్తిని ఎమ్మెల్యేగా మళ్ళీ పంపాలా అని ఒకసారి ఆలోచించుకోవాలి. తల్లి నియోజకవర్గం ఒకవైపు పేదలకు సేవ చేయాలనే ఉద్దేశంతో తను ఉంటున్న మంచి ఉద్యోగాన్ని వదిలేసి తల్లి నియోజకవర్గంలో ఉంటూ ఆరోగ్య సంరక్షణ చేపట్టే పని బీజేపీ కార్యకర్తగా ఉన్న డాక్టర్ నగేష్ కుమార్ గారు చేస్తుంటే, రెండో వైపు దౌర్జన్యాలు హత్యలు పాల్పడుతున్న వ్యక్తి ఇవాళ సిపిఐ నుంచి పోటీ చేస్తున్నారు. ప్రజలు గమనిస్తున్నారు. ఇటువంటి దౌర్జన్యాలు చేసే వ్యక్తిని కూనీకోరిని ఒక గూండాని ఎన్నుకోవాలా లేదా ప్రజల కోసం పనిచేసే ఒక డాక్టర్ని ఎన్నుకోవాలా అని చూస్తున్నారు. ఇవాళ రాష్ట్రంలో దేశమంతా ఇవాళ బీజేపీ పవనాలు ఎన్డీఏ పవనాలు వీస్తున్నాయి. ఇవాళ అస్సాంలో కానీ వెస్ట్ బెంగాల్లో కానీ భారతీయ జనతా పార్టీ, పాండిచ్చేరిలో కూడా భారతీయ జనతా పార్టీ ఎన్డీఏ ప్రభుత్వం ఏర్పాటవుతుంది. తమిళనాడులో కూడా ఖచ్చితంగా ఏఐడిఎంకే నాయకత్వంలో నరేంద్ర మోడీ గారి ఆశీర్వాదంతో పిఎంకేఆర్ బీజేపీ అన్ని కలిసి ఇవాళ ఇక్కడ రాష్ట్రంలో కూడా ప్రభుత్వం ఏర్పాటు కాబోతుంది. దీంట్లో ఎటువంటి సంశయము అవసరం లేదు, ఎటువంటి సంకోచం అవసరం లేదు. అదేవిధంగా తల్లి నియోజకవర్గంలో కూడా విద్యాధికుడైన ఒక మంచి వ్యక్తిత్వం కలిగిన వాడు, ప్రజలకు నిజంగా సేవ చేయాలనే ఉద్దేశంతో ముందుకు వచ్చిన డాక్టర్ నగేష్ కుమార్ గారిని ఎన్నుకుంటే తల్లి నియోజకవర్గం అభివృద్ధిలో ముందుకు పోతుంది. ఇవాళ యువతకి ఉద్యోగ ఉపాధి అవకాశాలు వస్తాయి. బార్డర్ పక్కనే ఉన్నాయి కానీ ఇక్కడ అభివృద్ధి లేదు. అనేక ఈ గిరిజన ప్రాంతాల్లో, కొండ ప్రాంతాల్లో ఇవాళ రహదారి సౌకర్యం లేదు. రోడ్డు లేకపోవడం వల్ల బస్సులు పోవడం లేదు. బస్సులు పోకపోవడం వల్ల అక్కడ హాస్పిటల్స్ లేవు. ఇటువంటి దౌర్భాగ్యకర పరిస్థితులు ఉన్నాయి. అందుకని ఇవాళ ఇటువంటి గూండా ఎమ్మెల్యేని ఇక్కడి నుంచి తరిమి కొట్టాల్సిన అవసరం ఉంది. ఒక విద్యాధికుల్ని ఎన్నుకోవాల్సిన అవసరం ఉంది. కేంద్రంలో రాష్ట్రంలో ఎన్డీఏ ప్రభుత్వాలు రాబోతున్నాయి. అదేవిధంగా తల్లి నియోజకవర్గంలో కూడా బీజేపీ క్యాండిడేట్ ని ప్రజలు ఆశీర్వదించాలని ముఖ్యంగా పెద్ద ఎత్తులో ఉంటున్నాయి. ఇక్కడ తెలుగు ప్రజలు గాని లేదా కన్నడ ప్రజలు గాని ఆశీర్వదించాల్సిందిగా కోరుతున్నాను. ఆంధ్రప్రదేశ్ ప్రభుత్వంలో ఆరోగ్య శాఖ మంత్రిగా ఉంటున్న నేను ఆంధ్రప్రదేశ్ వైపు నుంచి ప్రతినిధిగా, నరేంద్ర మోడీ గారి ప్రతినిధిగా, అదేవిధంగా గౌరవ ముఖ్యమంత్రి చంద్రబాబు నాయుడు గారి ప్రతినిధిగా ఇక్కడ ప్రజల్ని ఆశీర్వదించాల్సిందిగా సవినయంగా మనవి చేసుకోవడానికి వచ్చాను. ఒకసారి మంచి వ్యక్తిత్వాన్ని చూడండి, మంచి క్యాండిడేట్ చూడండి, ఆశీర్వదించండి. ఖచ్చితంగా ఆయన రుణం తీర్చుకుంటాడు. ఈ ప్రాంతంలో మహిళలు, పేదలు, యువకులు, రైతులకు అందరూ కూడా న్యాయం చేసుకునేలాగా నడుచుకుంటాడని మీ ఆశీర్వదిస్తే మీ రుణం తీర్చుకుంటాడని ఈ సందర్భంగా తెలియజేస్తున్నాను. నమస్కారం. இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் நாகேஷ் குமார்ஜி அவர்களை வேட்புமனு தாக்கலுக்காக இந்த தளி தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 67 பஞ்சாயத்து 2 பேரூராட்சியிலிருந்து இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேர் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இந்த கட்சி தேசியத்துல மோடிஜி ஆட்சி, தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி, தளி தொகுதியில பிஜேபி வந்துச்சுன்னா இந்த 3 இன்ஜின் சேர்ந்து இந்த தளி தொகுதி ரொம்ப பின்தங்கி இருக்கு. இந்த தளி தொகுதி அடுத்த கட்டத்துக்கு நல்ல வளர்ச்சி பாதை வரணும்னா எல்லா மக்களும், எல்லா கிராமத்தில் இருக்க இளைஞர்கள், தாய்மார்கள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முறை 20 வருஷம் நீங்க கம்யூனிஸ்ட்கள் ஆட்சி கொடுத்துட்டீங்க, ஒரு முறை பிஜேபி ஆட்சி கொடுத்து பாருங்க. இந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்றதுக்கு இந்த தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு தொகுதியா, ஒரு நல்ல வளர்ச்சி பாதை தொகுதியா நாங்கள் மாற்றி காட்டுறோம் சொல்லி மாவட்ட தலைவர் சார்பாக பணிவான வேண்டுகோளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.